வராது. அதையே குணமாக கொள்ளுகிறான். ஆக நாராயணனே விமலன்னு பார்த்தோன் 20வது பாசுரம் வரை. மேலே 21வது பாசுரத்தாலே நீ நேரே எழுந்திருக்கணும்னு ஏற்ற கலங்கள்ல பிரார்த்தித்தாள். 22 அங்கன்மானாலத்தரதர் பாசுரத்தாலே செங்கன் சிறுதே எம்மேல் விழியாவோ கட்டாட்சிக்க வேணும்னு பிரார்த்தித்தாள். அவர் படுக்கையிலேருந்தே கட்டாட்சிக்கு பார்த்தார். எழுந்திருந்து வா, அது என்ன படுத்துட்டே எங்களை பார்க்கறது. 23வது பாசுரத்தாலே உன் கோயில் நின்னிங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று சொன்னாள். 24வது பாசுரத்தாலே பெருமாள் நடந்து காட்டுவிட்டார். ஓ, எனக்காக நடந்தியே இந்த திருவடி எவ்வளவு நொந்து பொடுத்தோ என்று பல்லாண்டு பாடினாள். அன்றி உலகமளந்தாய் அடிபோத்தி சென்னங்கு தென்னலங்க செத்தாய் திரள் போற்றி போற்றி போற்றின்னு 6 தடவை பாடிவிட்டாள். 25ஆம் பாட்டு வந்தது. இத்தனை போற்றி பாடினீர்களே, என்ன வேண்டி வந்தீர்கள்னு கேட்டான். உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து உன்னிடத்துல உன்னையே பிரார்த்தித்து வந்தோம், நாங்க வேற எதையும் கேட்டு வரவில்லை என்று 25வது பாசுரத்துல சொன்னாள். இப்ப இந்த 5 பாசுரத்தை பார்ப்போம். கீழ நாராயணனே ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஊற்றமுடையாய் பெரியாய். ஊற்றமுடையாய்னா வேதத்தால நன்றாக சொல்லப்படுபவன், வேதைக சமதிகம்யன். நாராயணனே வேதத்தாலே சொல்லப்படுபவன். 21. அடுத்து 22 நிறுத்தி வச்சுங்கோ, கடைசி சொல்றேன். 23வது பாசுரத்திலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் இங்கனே போந்தொருளி. பூவை பூவண்ணானா பூவை போல மிருதுவான சுபாவம், தொட்டா செவந்து போடுமா பெருமான் திருமேனி, அது பூவை போல இருக்கும். நாராயணனே பூவை பூவண்ணா. பிராட்டி பெருமானுடைய திருவடிகளை பிடிச்சு விடச்சே நம்ம கைப்பட்டு ஒருவேளை சகந்து போடுமோ அப்படின்னு நினைப்பலாம். அவை எவ்வளவு மார்த்தவம் படைத்தவள். பிராட்டி அவர் திருவடியை தொடச்சே சவந்து போடுமோன்னு நினைத்தா எத்தனை மிருதுவா இருந்திருக்கணும் பெருமான். பூவை பூவண்ணான்னு பார்த்தோம். அடுத்து 24ஆம் பாட்டாலே அன்றி உலகமளந்தாய் அடிபோத்தி நாராயணனே உலகமளந்தான். திருபாதூர்த உதைத் புருஷா பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதந்திவி விஷ்ணோர் நுகம் வீர்யாணி பிரவோச்சம்ய பார்த்திவானி விமமேரஜாகம்சியோ அஸ்தபாயதுத்தரகம் சதஸ்தம் விசக்கிரமான ஸ்திரேதோருகாய என்று உபனிஷத்தே சொல்லித்து நாராயணனே திரிவிக்ரமாவதாரம் பண்ணான்னு அங்க மட்டும்தான் இருக்கு. நாராயணனே ராமனா பிறந்தார், நாராயணனே கண்ணனா பிறந்தார்னு உபனிஷத்து சொல்லலாம் இல்லையோ? ஒன்னும் சொல்லல. நாராயணனே திரிவிக்ரமன்னா ஆண்டாள் தமிழ் பிடிச்சிட்டா. நாராயணனே அன்னை உலகமளந்தான். ஆக நாராயணன் எம்பெருமான் திரிவிக்ரமன் 24லே பார்த்தோம். 25வது பாசுரத்தாலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நிறைந்த கருத்த பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலே. மால்னா ஆசிரித்தர்கள் இடத்துல இருக்கிற பித்து, நெடுமால்னா அபார பித்து. அது ஒண்ணு சாதாரண பைத்தியம் இல்ல, பைத்தியம்ங்கிற மொழியும் அந்த அளவுக்கு கண்ணனுக்கு பெரிய பைத்தியமா. தாய் தந்தையர்களிடத்துல பைத்தியத்தோட போனான். நாராயணனே பித்தன். இப்ப நாராயணனே இந்த பாட்டுல இருக்கிறத பார்க்கணும்னா நெடுமால் பித்து பிடித்தவர் நாராயணன். தன் அடியார்கள் யாரை கண்டாலும் அத்தனை பைத்தியமா எம்பெருமானுக்கு. நாராயணன்னு பார்க்க வேண்டாம், அவன் நம்மிடத்துல எத்தனை பைத்தியமாக இருக்கிறான்னு சேர்த்து பார்க்க வேண்டும். அது 25வது பாசுரம். மேற்கொண்டு 26வது பாசுரத்திலே மாலே மணிவண்ணா ஆலி நிலையாயின்னு பிரார்த்தித்தாள். சாமியாபத்திங்கிற மோட்சம். இங்கிருந்து நாம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிற்பாடு அவனிடத்தில் இருக்கிற எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதத்தான் இந்த பாசுரத்திலே பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டு செப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆலினையாய் அருள். உன்னிடத்தில் இருக்கிறத எங்கிட்ட கொடு, அவரிடத்துல இருக்கிற குணங்கள் நமக்கு வரும். இதுக்கு சாமியாபத்தி மோட்சம். நம்ம அவரோட சமமா ஆக்கி விடுறாரு இல்லையோ? அதைத்தான் 26ஆம் பாட்டாலே கேட்டாள். நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை 27வது பாசுரத்தாலே சூடகமே தோல்வலியே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அனைய பல்கலனும் யாமடிவோம். நோன்புக்கு சம்மானம் இன்னென்னத்தை வச்சுன்னு தான் நோன்பு பண்ணணும். 26ஆம் பாட்டு. அங்க போய் ஸ்ரீவைகுண்டத்துல சேர்ந்த பிற்பாடு சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹபிரம்மணா விபச்சிதா என்ன அவனோட சேர்ந்து நன்றா பகவானுடைய குணங்களை அனுபவிப்போமா. அங்க போன அப்புறம் என்ன பண்ணுவோம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கான ஒரு நாள் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போவோமே, எல்லாருமே போக வேண்டியது நிச்சயம்னு ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ? மன்னவர் விதியே, அதாவது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர வேண்டியது, வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு ஆழ்வார் தெரிவித்தார். அங்க போனா என்ன பண்ணுவோம்? இங்க இருக்கிற திருப்பாவ சாத்துமுறை உண்டா, கரவகள் பின்சென்னா தத்யோனம் உண்டா, கூடார வெல்லும் சீர்கோவிந்தான்னா சக்கர பொங்கல் உண்டா, உந்து மதகளித்தன்னா புளியோதரை உண்டான்னு சந்தேகம் வந்துடும். நிச்சயமா உண்டு, கவலையே வேண்டாம் யாருக்கும். எல்லாம் அவரே
ஆனா தனித்து புளியோதனை சக்கரமங்கலம் தடமாட்டா. ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திரிவியத்தின்னு சாஸ்திரம். அமிர்தமயமா பெருமானே சக்கரமங்கலா வச்சுக்க வேண்டியதான். அவரே தான் முந்திரி பருப்பு, அவரே தான் கல்கண்டு, அவரே தான் பாதாம் பருப்பு. கிடைக்குமா? அது ரசிக்குமான்னா அவர் அத்தனை ரசனையும் நமக்கு கொடுக்கிறான்ங்கிறதான் சாஸ்திரம். ஆக கூடார வெல்லம் சீர் கோவிந்தா பாசுரத்தாலே அந்த அனுபவம் வேணுங்கிற சாயுஜ்யத்தை பிரார்த்தித்தாள். 27 28ஆம் பாட்டு கரவகள் பின் சென்னு சரணாகதி அனுஷ்டித்தாள். 29வது பாசுரத்தாலே சரணாகதிக்கு பலமாக கைங்கரியம்ங்கிற தொண்டினை பிரார்த்தித்தாள் ஆண்டாள். இது 29 வரைக்கும். இப்ப திருநாமத்தை பார்த்துருவோம். 26ஆம் பாட்டாலே மாலே மணிவண்ணா ஆலிநிலையாய். ஆலிநிலையாய்னா வடபத்திரசாய். நாராயணனே ஆலிநிலையான். நாராயணன் தான் பிரளய காலத்திலே சமுத்திர தாத்தனையும் ஜகத்தத்தனையும் தன் திருவயிற்றில வைத்து ரட்சித்து கொடுத்தானே. சர்வரக்ஷகன் ஜெகத்ரக்ஷகன் பிரளயத்திலே ஆபத்ரக்ஷகன் நாராயணனே. நாராயணனே ஆலிநிலையாய்னு சொன்னாள். கூடார வெல்லம் சீர் கோவிந்தா. இந்த 3 பாட்டும் ரொம்ப சுலபம். நாராயணனே கோவிந்தன், நாராயணனே கோவிந்தன், நாராயணனே கோவிந்தன். 3 பாட்டிலேயே 3 தான் சப்தம். கூடார வெல்லம் சீர் கோவிந்தா, குறையொன்னுமில்லாத கோவிந்தா, இற்றப்பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா. 27 28 29. ஆனா அர்த்தம் வேறையா போச்சு. சப்தம் ஒன்னா இருக்கு, இதுவரை ஒரே பொருள் இருக்குமா? கூடார வெல்லம் சீர் கோவிந்தா, மாடுகளின் பின்னே போபவனே நாராயணன். நாராயணன் மாடுகளின் பின்னே போறவன் நன்னா இல்லையோ இல்லையோ. நாராயணனே பாட்டு ஸ்ரீவைகுண்டநாதன்னா நன்னா இருக்கும். கூடார வெல்லம் சீர் கோவிந்தான்னா மாடுகளின் பின்னே போகிறான். ஏன் சென்றான்? மாடுகள் பிரார்த்தித்ததற்காக போல. இவர் பின்னாடி போனா அது வராதேன்னு சொல்லலையாம். அதுக்காகவே பின்னாடி போயிட்டார். ராமனை நோக்கி விபீஷணன் கிளம்பினான். ராவணன் இனிமே இருக்காதே, நாட்டை விட்டு போயிடுனுட்டான். உத்பபாத கதாபாணிகி சதுர்பியச ராட்சசைகி. ஆகாசத்தை நோக்கி தாவினான் விபீஷணன். கையில ஒரு கதையை எடுத்துன்னு போனான்னார். ஏன் கதையை கூட்டின்னு போனார்னா அது ஒண்ணுதான். இவர் போய் எடுக்கச்சே வரமாட்டேன்னு சொல்லலையாம். மத்த எல்லாரும் அந்த உள்ள மாட்டேன்னு விட்டான். கதை திரும்பி பேசாதோ இல்லையோ, அதனால கதையை மட்டும் கையில் எடுத்துன்னு தாவி விட்டார்னார். அப்படி இருந்துட்டா கூட தேவல பெருமான் ரட்சிச்சு விடுறார். நாம ஒரு நல்லது பண்ண வரைச்சே நீ யார் நல்லது பண்றதுக்குன்னு கேட்டுவிட்டால் அப்ப பெருமான் எப்படி ரட்சிக்க வருவன்? கூடார வெல்லும் சீர் கோவிந்தா என்று அத்வேஷம் விலக்காமல் இருந்தால் நாராயணன் உழைக்கிறான். நாராயணனே கோவிந்தன். அடுத்து 28ஆம் பாட்டாலே கரவகள் பின் சென்னு காணம் சேர்ந்துண்போம் குறவொன்னுமில்லாத கோவிந்தா. கீழே பார்த்தமே ஸ்ரீமதி வசந்தி பேசச்சே சொன்னாள் இல்லையோ, நம்ம இடத்துல என்ன இருக்குன்னு கண்ணன் தேடினான். நம்ம இடத்துல ஒண்ணுமில்லை, நாங்கள் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலம், நீயோ குறவொன்னுமில்லாத கோவிந்தன். உங்ககிட்ட எல்லாம் இருக்கு, அதை வச்சுக்கே. நம்ம கிட்ட தான் இல்லையே. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொன் பார்க்க போவா, சாதாரண இடம்னு வச்சுப்போம். பெண்ணு ரொம்ப பணக்கார இடத்துலேருந்து இல்லை, ஆனா குணவதியா இருக்கா, படிச்சிருக்கா, நல்ல குணம் இருக்குன்னா பண்ணிக்கிறச்சே இந்த வந்திருக்கிற பிள்ளை வீட்டுக்காரா சொல்லுவா, அதான் நம்ம கிட்ட இருக்கே, அவள்கிட்ட இல்லாட்டா என்ன போன்னு பேச்சு கேள்விப்படுறோம் இல்லையோ. அவ்வளவே தான் இங்கேயும். இப்போ அதான் உங்ககிட்ட இருக்கே எல்லா நேரமும், எங்கிட்ட எதுக்கு இருக்கணும்? இப்போ நம்ம கிட்ட இல்லாதனால ஒரு தப்பும் வந்துடாது. குறவொன்னும் இல்லாத கோவிந்தா. கண்ணன் திரும்ப கேட்டான், இல்ல ஏதானு உங்ககிட்ட சாதனை இருந்தா தான் கொடுக்க முடியும்னுட்டு. ஆண்டாள் அப்ப பதில் பேசினா, நீ கோவிந்தன்கிறத மறந்துட்டு பேசுறாய் நாள். கோவிந்தான எத்தையோ ஞாபகப்படுத்தி விடுறா. நமக்கு 10 வருஷமா ஒருத்தர்கிட்ட பழக்கம். அவர் ஏதேதோ தப்பெல்லாம் பண்ணிருக்கார், நமக்கு நன்னாவே தெரியும். இன்னைக்கு நாம ஏதோ தப்பு பண்ற சமயத்துக்கு அவர் குட்ட வெளிப்படுத்திடுவர் போல் இருந்தது. அப்ப தப்பிச்சுக்கணும்னா அன்னைக்கு அப்படின்னு அவர்கிட்ட கை காமிச்சா அவர் தப்பெல்லாம் ஞாபகம் வந்துரும் இல்லையோ. அதே போல ஆண்டாள் கோவிந்தா. கோவிந்தான்னா கோவர்தனோத்தரணம் பண்ணினவன், கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணினவன். ஏன் கோவர்தனோத்தரணம் பண்ணின காலத்திலே எல்லா குழந்தைகளும் அந்த கோவர்தன கிரிக்கு கீழே போயிருந்தா. கண்ணனை பார்த்து ஆச்சரியமா கேட்டா, நீ தேவனா கந்தர்வனா யக்ஷனா, இப்பேற்பட்ட காரியம் பார்த்துட்டே நீ யாருன்னு கேட்டா. கண்ணனுக்கு குட்டு வெளிப்பட்டுடுமோன்னு பயம். இப்போ தான் மேலேருந்து கீழே வந்திருக்காரோ இல்லையோ மனுஷன்னு சொல்லுண்டு, இந்த மாதிரிலாம் என்ன சந்தேகப்பட்டா கிரியை கீழே வச்சிருவேன். இப்போ நாகம் தேவா ந கந்தர்வா ந ராட்சசனா ந யக்ஷா. நான் யக்ஷனும் இல்லையே, தேவனும் இல்லையே, கந்தர்வனும் இல்லை. அகம்வோ பாந்தவோ ஜாத்தா. நான் உங்களுக்குள்ள பிறந்திருக்கிற ஒரு மனுஷன். ஒத்துக்கிறேன்னா தூக்கி பிடிப்பேன், இல்லைன்னா கீழே வச்சிருவேன்னா கண்ணன். நீ இப்படியே பிடிச்சுன்று ஒத்துக்கிறோம் என்ன அன்னைக்கு பேசினாலாம் குழந்தைகள். பாண்டாள் ஞாபகப்படுத்துறா, அன்னைக்கு உங்களுக்குள் ஒருவன் எங்களுக்குள் ஒருவன் ஏதோ சொல்லிட்டு இன்னைக்கு என்னமோ உங்ககிட்ட என்ன இருக்கு எங்கிட்ட என்ன இருக்குன்னு கேக்குறியே, நன்னா இல்லையது. அன்னைக்குன்னு ஞாபகப்படுத்தினாலே போரும் இல்லையோ. அப்ப கோவிந்தான்னு சொன்னால் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணிண்டவரே, கோவர்தனோத்தரணம் பண்ணினவரே, அன்னைக்கு நாங்க கேட்கச்சே இப்படி பதில் சொன்னவரே, இன்னைக்கே மாத்தி பேசுகிறீன்னு அர்த்தம். நாராயணனே கோவிந்தன் அப்படின்னா சர்வவித பந்து எம்பெருமான்னு அர்த்தம். எல்லா விதத்திலையும் நமக்கு பந்து ஆறு. அன்னைக்கு சொன்னானே அகம்போ பாந்தவோ ஜாதா, உங்களுக்குள்ள ஒரு பந்துனுட்டு நாராயணனே பந்து என்று கரவகள் பிஞ்சென்னு பாசுரத்துல பார்த்தோம்.
இனி கடைசியாக சித்தஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொத்தாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்று பரகொள்வான் இன்னை பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எற்றைக்கு மேழேழ் பிறவிக்கும் இற்றைப் பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா. இந்த பாசுரத்திலே கைங்கரியம் பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். நீ கொடுக்கணும், நாங்க வாங்கிக்கணும். எதை? கண்ணன் இத்தனை நாழி கதையை கேட்டுட்டு பறை வேணும் பறை வேணும்னு இவ சொல்லிட்டே இருந்தா. பேரி வாத்தியம்னு பெரிய தோல் கருவி அதை கொண்டு வச்சுட்டான். வாத்தியத்தை வச்சு தான் பற கேட்டுண்டிய முதல்ல இருந்து எடுத்துக்கோனா. கோவந்தூர் தாண்டாளுக்கு யதாஸ்ருத கிரகணம் பண்ணவனே, தாத்பரிய ஞானமே இல்லாதவனே, உன்னை சொன்னா என்ன சொன்னோம்னு ஒழுங்கா தெரிஞ்சுக்க வேண்டாமா? சொன்ன சொல்லுக்கு அப்படியே அர்த்தம் பார்ப்பது தப்பு. புதுசா கல்யாணமா இருந்தது ஆணுக்கும் பெண்ணுக்கும், புது மணப்பெண்கள். அவள் தான் மாமியார்கிட்டயே உட்காந்து கதை பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணு 8:30 ஆச்சு, 9 ஆச்சு, 9:30 ஆச்சு. அவ தங்கிட்ட பேச வருவர்னு பிள்ளை காத்துட்டு இருக்கா. அவ வர்றதா தெரியல. பெண்ணே தண்ணீர் கொண்டு வான்னா. அந்த பொண்ணுக்கு சாமர்த்தியமே இல்லை. அது பாத்திரத்தை தண்ணீரை கொண்டு இவன் பக்கத்துல வச்சுட்டு திரும்ப மாமியார்கிட்டே கதை பேச போயிட்டான். இவன் தண்ணீர் கொண்டு வானா அதுக்காக சொன்னான். அங்க பேசினது போறோம், எங்கிட்ட வந்து பேசுங்கிறதுக்காக தண்ணீர் கொண்டு வானா. அப்ப சொன்னத்தை அப்படியே அர்த்தம் வாங்க கூடாது. எதை நினைச்சுட்டு சொன்னான்னு புரிஞ்சுன்னு நடந்துக்கணும் இல்லையோ. இங்க கண்ணனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே புரியல. நாசுக்கு குறைச்சல் போல் இருக்கு கண்ணனுக்கு. ஆண்டாள் பறை பறைன்னு முதல்ல இருந்து சொல்லணும் வந்தா வாத்தியத்தை கொண்டு வச்சு விட்டான். கோவிச்சுட்டாள் ஆண்டாள். இந்த வாத்தியத்தையா நான் கேட்டு இருக்கேன். பாரார்த்தியம் ஸ்வம்னு உன்னிடத்துல கைங்கரியம்ங்கிற பறைய கேட்டோம். அப்ப நாராயணனே சாமர்த்தியம் இல்லாதவர். இந்த கோவிந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம்? இப்போ யதாஸ்ருத கிரகணம் பண்ணவனே, தாத்பரிய ஞானம் இல்லாதவனே, சொன்னத்தை ஒழுங்கா தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் இல்லாதவனேன்னு வசவு. நாராயணனே சாமர்த்தியம் இல்லாதவர். ரொம்ப அற்புதமா கூறத்தாழ்வான் அர்த்தம் தெரிவித்தார். நச்சேத் ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்த மாதிரிஷா. நாராயணன்கிறவன் சாமர்த்தியம் இல்லாதவன் தான். இப்ப 28 பாட்டிலையும் வசத்தியா பார்த்துட்டோம். இப்ப நேர தலகுப்புற திருப்பிடுவோம். நாராயணனே சாமர்த்தியம் இல்லாதவன்னா, ஆமா, நாராயணன்கிறதுக்கு 4 எழுத்து, ராமானுஜாங்கிறதுக்கு 4 எழுத்து. இந்த 4 எழுத்து அசடு, அந்த 4 எழுத்து சமத்துனுட்டார் கூறத்தாழ்வான். 4ங்கிற நாராயணன் இருக்கே, இந்த நாராயணன் ஒன்னும் பண்ண மாட்டான். இந்த லோகத்துல வைத்தாலும் வைப்பன், ஸ்ரீவைகுண்டத்துக்கு அனுப்பினாலும் அனுப்பன். ஆனா ராமானுஜங்கிற 4 எழுத்து இருக்கிறதே, அதுன்னா சாமர்த்தியம் இருக்கிற எழுத்து. நச்சேத் ராமானுஜே பேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்த மாதிரிஷா. நம்ம போன்றவர்களையும் மோட்சத்துல செலுத்தக்கூடிய சாமர்த்தியம் ராமானுஜருக்கு உண்டே தவிர இவன் பந்த மோட்சங்கள் 2க்கும் காரணமாவான். ராமானுஜர் மோக்ஷைக ஹேதுவாக இருப்பர். ஆக நாராயணனே சாமர்த்தியம் இல்லாதவர். தப்பே இல்லை இப்ப இந்த அர்த்தம் சொல்றதுனாலே. அது 29வது பாசுரத்தினுடைய கருத்து. இப்ப நாம பார்க்க வேண்டியது 3 நிமிஷம் இருக்கு இன்னும். ஏன்னா கீழேந்து எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்துட்டோம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்னிரஞ்சி அங்கப்பர கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மால 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்பொருவர். பாசுரத்தை 4 பாகமா பிரித்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு திருவாய்ப்பாடியில பண்ணப்பட்ட நோன்பு, அதை நினைத்து ஆண்டாள் சிவல்லிபுத்தூர்ல இன்னைக்கு பண்ணின அனுகாரம், அதற்காக அவள் பாடின சங்கத்தமிழ் மாலை 30 திருப்பாவை. அந்த திருப்பாவை இன்னைக்கு நாம அனுசந்தானம் பண்றோம். ஆக 3 நாளா பிரிச்சு விடலாம். முதல் பகுதி திருவாய்ப்பாடியில் துவாபர யுகத்தில் பண்ணப்பட்ட மார்கழி நோன்பு. 2வது பகுதி அதை நினைச்சுட்டே ஆண்டாள் சிவல்லிபுத்தூர்ல கலியுகத்துல பண்ணது. 3வது அதன் அனுபவமாக திருப்பாவை 30 பாட்டு பாடினது. 4வது அதை நாம இன்னைக்கு அனுசந்தானம் பண்றது. பண்ணினால் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்பொருவர். திருப்பாவை வாயார ஓதினோம் என்னால் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமால் ஸ்ரீமன் நாராயணன் அவன் அனுகிரகம் எல்லோருக்கும் கிட்டும் என்னால். இந்த பாசுரத்திலே மாதவனை கேசவனே, நாராயணனே மாதவன், நாராயணனே கேசவன். கீழே சொன்ன நாராயணன் அவனே மாதவன்னா ஸ்ரீயப்பதி நாராயணன் பார்த்துட்டோம். அவனே கேசவன், பிரசஸ்த கேசபாசம் அழகு படைத்தவன். ஒரு அர்த்தம், சமஸ்த கிளேசங்களையும் தொலைக்கிறான். கிளேச நாசனக கேசவன் சொன்னாலே நம் கிளேசங்களான கஷ்டங்களத்தனையும் தொலைத்து விடுகிறான். மற்றொரு அர்த்தம் க ஈஷ வ. கேசவங்கிறத பிரித்தால் க ஈஷ வான்னு தேரும். கைதி பிரம்மணோ மாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாந்தவாங்கே சம்பூமௌ தஸ்மாத்து கேசவ நாமவான். காங்கிற பிரம்மா, ஈசன்கிற பரமசிவனார் 2 பேருக்கும் நியந்தாவாக இருக்கிறான் எம்பெருமான். நாராயணனே கேசவன், சர்வருக்கும் நியந்தாங்கிற நியந்திருத்துவம் சாதிக்கப்பட்டது.
நாராயணன் தொடங்கினாள். அடுத்த பாசுரத்தாலே பையத்து என்ன பரமனடிபாரின்னு ஆரம்பித்து இந்த பாட்டுல கேசவன் முடியில முடிச்சுட்டா. அடியில பாட்டு ஆரம்பிச்சது, முடியில பாட்டு முடிஞ்சு போட்டா பாதாதி கேசாந்தம் ஒரு தரம் சேவிச்சதாயிடும் இல்லையோ. ரெண்டாவது பாட்டுல பையத்து என்ன பரமன் அடிபாடின்னு தொடக்கம். இப்ப கேசத்தை சொல்லி கேசவன் முடிச்சுட்டா. திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் பெருமானுடைய திருமேனி திருப்பாவ 30 அடங்கிவிடுத்துன்னு வச்சு விடலாம். அவர் திருமேனியை தனித்து சேவிக்க வேண்டாம், பாசுரங்கள் 30 சேவித்தாலே அதுக்குள்ள அடங்கினாலே. வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனை கடல் கடைந்தார் திருப்பார் கடலை. கடையிற காலத்துல தலை குடுமி அவுந்து போச்சான். அதை பார்த்து ஆண்டாளுக்கு இப்ப ரொம்ப ஆனந்தம். என்னமா குடுமி கட்டு குடுமி தனியாவர்த்தனை வாசிப்பா. அந்த நாள்ல நாதஸ்வரக்காரர் வாசிச்சுட்டு தவில்காரருக்கு 1/2 மணி கொடுப்பார். அவர் கட்டு குடுமையோட வாசிப்பார். 10 நிமிஷம் வாசிச்ச உடனே குடுமி அவுந்து போடும், நடுவில் முடியக்கூடாது. 1/2 மணி தனியாவர்த்தனை ஆனப்பறம் தான் குடுமையை முடிவா. அதே போல இங்க கண்ணன் பார்க்கடல் கடைந்தார் வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ கண்டையொன்கண் மடவாளுருத்தி கிளையகத்து தயிர் கடையப்புக ஒல்லனானும் கடவனென்னு கள்ளவழிய விழித்து போக்கு வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துவாவ வாழ்முகம் வியப்ப செவ்வாய் துடிப்ப தண்டையெண்ணி கடைந்திட்டவண்ணன் தாமோதரா மெய்யறிவன்னானே. குலசேகராழ்வார் தெரிவித்தார், இந்த பாத்திரத்துல வச்சுட்டு தயிர் கடையறதுக்குள்ள நீ எத்தனை பாடுபடுத்தினே. இந்த தலையை வச்சுட்டு திருப்பார்கடலை கடையச்சு சும்மா இருப்பியா? இப்படி அப்படி தலை ஆடித்தான். ஆண்டாளுக்கு ரொம்ப வருத்தம். இப்போ அந்த அமிர்தம் வருமானு தேவர்கள் பார்த்துட்டு இருக்கா. இந்த அமிர்தமான கண்ணனுடைய தலையழக ஒத்துருமே பார்த்ததா தெரியலையே. அன்னைக்கு அவர்கள் இழந்தார்கள். ஆண்டாள் இப்ப இழவு தீர நாமானும் பாடி வைப்போம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழியார் சென்னிரஞ்சி. கோபிகாஸ்திரிகள் அத்தனை பேருமே போய் கண்ணனுடைய திருவடிகளை பற்றி அங்கு அப்பரகொண்ட வாற்றை, அங்கு திருவாய்ப்பாடியிலே அப்பறை சிறந்த கைங்கரியமான தொண்டினை பெற்றார்கள். முதல் பகுதி அப்பரகொண்ட வாற்றை, அங்கு நடந்த பிரகாரத்தை அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோதை. அணிபுதுவை ஜகத்துக்கே ஒரு அணிகலனாக இருக்குமாம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திருவவதாரம் பண்ண பட்டர்பிரான்கிற பெரியாழ்வார். அவரை சாத்தின் இருக்கிற மாலை குளிர்ந்து இருக்குமா. தண்டரியல் பட்டர்பிரான் உலகத்துக்கே உபகாரம் பண்ணி திருமாலே முழுமுதற் கடவுளென்னு வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான். அதனாலே பட்டர்பிரான் பட்டர்களுக்கு பிரான். பட்டர்பிரான் பட்டர்கள்னா வித்வான்கள். வித்வான்கள் அத்தனை பேருக்கு நல்ல விஷயத்தை உபதேசித்தாரே பட்டர்பிரான் பெரியாழ்வார். கோதை சொன்ன அந்த பெரியாழ்வாருடைய மகளான கோதை. கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே அன்று திருவாய்ப்பாடியில் அனுஷ்டித்தார்கள். இப்போ அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோதை. கோதை சொன்ன தங்கள் தமிழ் மாலை. கோதைனாலே மாலைன்னு அர்த்தம். சங்கத்தமிழ் மாலை, மாலையே மாலை கட்டி கொடுத்தே. இப்போ நம்ம புஷ்பக்காரர்கள் மாலை கட்டி பார்த்திருக்கோம். மாலையே மாலை கட்டி பார்த்திருக்கீங்களா? கோதானாலே மாலை, அவளே சங்கத்தமிழ் மாலைங்கிற திருப்பாவையே கட்டிவிட்டா. ஆக இது மாலை கட்டின மாலை. அதோட அல்ல, வியாக்கியானத்துல மாலை கட்டின மாலைன்னு எழுதினார். மால்னா திருமால் சிவன் நாராயணன் தன்னுடைய பாசுரத்தால் அவனையே கட்டி வச்சுட்டாளோ இல்லையோ. மாலை கட்டின மாலை, மாலை கட்டின மாலை, மாலை கட்டின மாலை. சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. இதுல 30 ஏகாவளியான ரத்னஹாரத்தில் ஒரு ரத்தனம் விழுந்துட்டா கூட சோபப்படும். 30 ரத்தனங்களை வைத்து ஹாரத்தை பண்ணிவிட்டா 30 அப்படியே பளிச்சுன்னு இருக்கணும். அதே போல 30 பாசுரங்கள்ல ஒன்ன கூட விடாம கேட்டணும். அதுக்கு தான் இவ்வளவு கட்டப்பட்டிருக்கோம் இன்னைக்கு. ஏன்னா நீங்க இப்ப பல பேர் நடுவுல வரல, பல பேர் நித்தியம் வந்திருக்கா. எல்லாரும் நித்தியம் வந்ததா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் 30 தப்பாமே. இங்கு இப்பரிசுரைப்பார் ஒரு பாட்டை கூட விடாமல் இங்கு இங்கென்னால் இன்று இங்கு இப்பரிசுரைப்பார் யார் ஒருத்தர் வாயார ஓதுவர்களோ மனசால ஆண்டாளை நினைப்பர்களோ 30 பாசுரமும் சொல்ல வேண்டும். மாட்டிற் செலனாகில் சித்தஞ்சிறுகாலே சொல்ல வேண்டும். மாட்டிற் செலனாகில் ஆண்டாள் அவதரித்தது நமக்காக. இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். நமக்காக ஆண்டாள் தன் சுகபோகத்தை துறந்து பூமி பிராட்டி ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பூலோகத்துக்கு பிறந்தாள் என்கிற அளவாவது நன்றி இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் வியாக்கியானத்திலே. அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோதை. கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார். உரைத்தால் என்ன கிட்டும்? 2 மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால். 2 4 தோள்னா ஆண்டாள். 4ன்னே சொல்றதை விட்டுட்டு ஏன் 2 மால்வரை தோள்னு சொன்னாள்? பெருமானுடைய தோள்கள் பனைக்குமாம். 2 4 ஆகும், 4 16 ஆகும், 16 256 ஆகும். முதல்ல 2 தோளோட இருந்தார். திருப்பாவ முதல் பாட்டு மார்கழி திங்கள் பெருமாள் கேட்டாராம். உடனே ஒரே மகிழ்ச்சி.
2 தோள் 4 ஆயிடுச்சு. வையத்து வாழ்வீழ்கள் கேட்டார் 4 16 ஆயிடுச்சு. ஓங்கி உலகளந்தா கேட்டார் 16 16 256 ஆயிடுச்சு. ஆழிமழக்கண்ணா கேட்டார், நீங்க வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பார்த்துக்க வேண்டியதான். 256 256 எத்தனையோ அத்தனை தோள்கள் ஆயிடுத்து. ஓரொரு பாசுரத்தை கேட்க கேட்க ஸ்புடத புஜயோகோ கஞ்சுக சதம்னு பட்டர் தெரிவித்தாரே, 100 100ஆக பெருவாருடைய திருத்தோள்கள் பனைக்கும். தன் வைபவம் கேட்டா கூட அவர் பெருக்கிறது இல்லை, தன் அடியார்களுடைய வைபவத்தை கேட்டா ஆனந்தமா வளருகிறான் அல்லவா. அதை 2 மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் சிவந்த கண்கள் படைத்தவன் தாமரை கண்ணனான் எம்பெருமான் திருமுகத்து செல்வத் திருமால் ஸ்ரீதேவி நாச்சியாரை விட்டு என்றும் பிரியாமல் இருப்பவன். இதைத்தான் திகழ்கின்ற திருமாலார்னு தெரிவித்தார். அதாவது தான் திகழ்கின்ற திருமார்பில் திகழ்கின்ற திருமால் ஸ்ரீதேவி நாச்சியாரை எப்பொழுதும் தன்னுடைய திருமார்பில வைத்துக் கொண்டு திகழ்கிறான். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகனில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வார் சரணாகதி பண்ணினா போலே இங்கேயும் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்புருவர். எங்கும் திருவருள் பெறுவர், திருமாலால் திருவருள் பெறுவர், யாவரும் திருவருள் பெறுவர். ஸ்ரீதேவி நாச்சியாருடைய கட்டாட்சத்தையும் ஸ்ரீமன் நாராயணுடைய கட்டாட்சத்தையும் என்றும் எல்லோரும் எப்பொழுதுமே பெற்று வாழ்ந்திருப்பார்கள். பிரமாணஞ்ச பிரமேயஞ்ச பிரமாதாரச்ச சாத்விகாக ஜெயந்து க்ஷபிதாரிட்டம் சக சர்வத்திர சர்வதா லக்ஷ்மீ சரணலாட்சாங்க சாட்சி ஸ்ரீவத்சவக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம் என்னும் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியேர்த்தினான் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீஹஸ்திகிரி நாதாய தேவராஜாய மங்களம் கமலாகுஜ கஸ்தூரி கர்தமாங்கித வக்ஷசே யாதவாத்ரி நிவாசாய சம்பத்புத்திராய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்தே விட்டு சித்தார்ட மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தர்டே கோதாய நித்யமங்கலம் ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணி உத்தரே தட்டே ஸ்ரீதந்திரிணி மூலதாம்னே ஷடகோபாய மங்கலம் ஸ்ரீமதாலி ஸ்ரீநதகிரி நாதாய கரிவைரிணே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களமென்னும் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வன காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் ஸ்ரீமதே ரம்மஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் என்றும் எல்லோரும் எப்பொழுதும் மங்களங்கள் அத்தனையும் பெற்று திருமாலுடைய அனுகிரகத்தையும் என்றுமே பெற்று இவ்வுலக வாழ்க்கையில எல்லா செல்வங்களையும் அவ்வுலக வாழ்க்கைக்காக பக்தி சாம்ராஜ்யத்தையுமே பெறுவார்கள். ஆண்டாள் நமக்குன்னு மங்களாசாசனம் பண்ணினாள். நற்கண்ணுக்கு இறங்கும் தேனு தோற்கண்ணுக்கும் இறங்குமா போலே, தோல் கண்ணுக்குட்டியை வச்சிருந்தாலும் பசு பால் சுரக்கும். நல்ல கண்ணுக்குட்டியை பார்த்தாலும் பால் கொடுக்கறது, தோல் கண்ணுக்குட்டியை பார்த்தாலும் பசு ஏமாந்து போய் கொடுத்துரும். நாமெல்லாம் தோல் கண்ணுக்குட்டி, நமக்கு தோல் வேணுமேனா திருப்பாவை தான் தோல். திருப்பாவேங்கிற தோலை போத்தின்னு போயிட்டா ஓ ஆண்டாள் வந்திருக்காளக்கும் நினைச்சிருந்து கண்ணன் அனுகிரகிச்சிருவாராம். ஆக அனுஷ்டித்த கோபிமாரோடும் அனுகரித்த ஆண்டாளோடும் திருப்பாவை அனுசந்தித்த நம்மோடும் வாசியர கிருஷ்ணானுபவம் துல்லியம் என்று பட்டர் சாதிப்பர். திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர்னு சொல்லி முதற்கண் இதெல்லாவத்தையும் செவ்வனே நடத்தி கொடுத்தவனான திவ்ய தம்பதிகளாய் திருவரங்கநாதன் பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாதன் பெருந்தேவி தாயாரும் தேவப்பெருமாளும் அலர்மேல் மங்க நாச்சியாரும் திருவேங்கடமுடையானும் எதுகிரி எதிராஜ நாச்சியாரும் எதிராஜ சம்பத்குமாரனும் அதேபோல் மன்னாத பெருமாளுக்கும் வேதவல்லி தாயாருக்கும் ருக்மிணி பிராட்டிக்கும் பார்த்தசாரதி வெங்கடகிருஷ்ணன் எம்பெருமானுக்கும் ஆழ்வாராச்சாரியர்கள் எல்லாருக்கும் முதற்கண் பல்லாண்டு பாடுகிறேன். அவர்கள் எல்லாத்தையும் நடத்தினும்னாலும் ஆண்டாள் அவதரித்து பாடிருக்காட்டா நாம் எங்க சொல்ல போகிறோம்? ஆண்டாள் திருவடிகள் வாழி திருவாடிப்புறத்து சகத்துதித்தாள் திருப்பாவை 30 செப்பினாள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் 143 நுழைத்தாள் மறுவாரன் திருமல்லி வளநாடு வாழ வந்து பிறந்தாள் வன்புகுதன் அறக்கோதையினுடைய திருவடித்தாமர்கள் வாழ வேண்டும் ஆடிப்பூர நட்சத்திரமே வாழ வேண்டும் ஸ்ரீவில்லி புத்தூரே வாழ வேண்டும் திருப்பாவையின் நாச்சியார் திருமொழியும் சேர்ந்து வாழ வேண்டும் என் ஆண்டாளுக்கும் அவள் அனுகிரகித்த திவ்ய பிரபந்தங்களுக்கும் பல்லாண்டு பாடி அவள் பாடியிருந்தாலும் வியாக்கியாத்தாக்கள் எழுதாம போயிட்டா நம்ம எந்த அர்த்தத்தை சொல்ல போறோம்? எத்தனை ஆண்டுகள் எத்தனை பேருக்கு எத்தனை பேர் வந்து சொன்னாலும் இன்னும் உண்டு உண்டுன்னு வாரி கொடுக்கக்கூடிய பூர்வாச்சாரியர்கள் அவர்கள் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அவர்கள்லாம் எழுதி போயிருந்தாலும் அடியேன்னு சொல்லும்படி ஆக்கி கொடுத்த ஆச்சாரியனுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அடியேன் சொல்றேன்னு வந்துட்டாலும் சொல்லுன்னு ஒருத்தர் சொல்லணுமே. பாரத் கலாச்சாரிலேருந்து விடாமல் அந்த கைங்கரியத்தை பண்ணி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் முக்கியமா ஸ்ரீமதி வைஜிபி அவர்களுக்கும் பல்லாண்டு பாடி சொல்லுன்னு ஒருத்தர் சொல்லிட்டாலும் நீங்க கேட்க வராட்டா எங்க போய் சொல்றது? தூணு கூட ஓரத்துல தான் இருக்கு.
அதனால நல்ல வேளை நடுவுல வந்து உட்கார்ந்து 30 தப்பாமே கேட்டு இருந்த உங்க பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி அடியோமோடு நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டுன்னு சொல்லி எத்தனையோ கைங்கீரபரர்கள் 30 நாளா ஓய்வு ஒழிச்சல் இல்லாத பண்ணிருக்கா. அதவ வழக்கு போட்டதா இருக்கட்டும், நம்ம வந்தா காத்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும், தன்மையோட இங்க இருந்த கைங்கீரபரர்கள் எல்லாருக்கும், தொழிலாளர்கள் எல்லோரும் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலாலே திருவருள் பெற்று இருக்க வேண்டும்னு பிரார்த்தித்து அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.